ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான அதே சமயம் ஃப்ளேவர்ஃபுல்லான பைனாப்பிள் கேசரி தாங்க பார்க்க போறோம். இது வித்தின் 10 மினிட்ஸ்லயே ரொம்ப ஈஸியாவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவை, முந்திரி, திராட்சை இது எல்லாமே வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ, ரெண்டும் சேர்த்து தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நார்மலாகவே கல்யாண வீடு, ஹோட்டல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நெய்யும் கலந்து தான் செய்வாங்க. ஸோ அதே மெத்தடில் தான் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேண்டாம், ஒன்லி நெய்யில் மட்டும் செய்யனா கூட செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய், நெய் சேர்த்து அதோட முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலாம். அடுத்ததா 100 கிராம் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 3 சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்க போகிறோம். அதாவது இந்த முந்திரியும் நல்லா வறுபட்டு வரணும், அதே மாதிரி திராட்சை நல்லா உப்பி வரணும், அதே சமயம் ரவையும் நமக்கு வறுபட்டு வரணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். ஸோ அந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு ரவையும் நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரவையுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1:3, அதாவது 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி, இதுதான் இதோட அளவு. ஸோ இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம இந்த ரவையோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ தண்ணி சேர்க்கும் போது அடுப்போட ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது தெறிக்கும், அதனால நல்லா சிம் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் பைனாப்பிள் பியூரி சேர்த்துக்க போகிறோம். அதாவது நான் இன்னைக்கு 100 கிராம் ரவை எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு பைனாப்பிள், அதில் பாதி நான் அரைச்சி அதாவது பியூரி பண்ணி எடுத்திருக்கேன், பாதி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த பியூரியை மட்டும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இதில் நான் இன்னைக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இந்த ரவை எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். ஸோ அது வரைக்குமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, ரவை நல்லா வெந்து நல்லா சாஃப்டா நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். சுகரோட அளவு பார்த்தீங்கன்னா 1:2, அதாவது 1 கப் ரவைக்கு 2 கப் சுகர், இதுதான் அதோட அளவு. நான் இன்னைக்கு 100 கிராம் ரவை எடுத்திருந்தேன். 100 கிராம் ரவைக்கு 200 கிராம் சுகர், 50 கிராம் கீ ப்ளஸ் ஆயில், ரெண்டும் சேர்த்து 50 கிராம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 300 ml, அதாவது 100 கிராமுக்கு 300 கிராம் மாதிரி கணக்கு, அதாவது 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி, இதுதான். ஸோ இப்போ இந்த சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரவை வெந்து வரப்போ நல்லா கெட்டியாக இருந்தது. இப்போ சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி இப்போ பழையபடி என்ன ஆகும்னா கொஞ்சம் தண்ணியாக ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்ததான் நம்ம கியூப் பண்ணி, அதாவது சாப் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி பைனாப்பிள் ரொம்பவும் சேர்த்துறாதீங்க, அது கொஞ்சம் புளிப்புத்தன்மை வந்துடும். ஸோ 100 கிராம் ரவைக்கு 50 கிராம்ங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பைனாப்பிள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கப்புறமா இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறோம். அதாவது அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொதிக்கிறப்ப பபிள்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ரவைனால ஆறும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கும், அதனால அந்த ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், நல்லா சுற்றி அங்கங்கே பபிள்ஸாக வருது இல்லையா.
ஸோ இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கத்தில் ஆஃப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய்யை வந்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்ல சாஃப்டாக வாயில் வச்சோன்னே அப்படி மெல்ட் ஆகும், அந்தளவு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதேமாரி ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. எந்த அளவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இன்னும் ஆறுச்சுன்னா இது வந்து இன்னுமே நல்லா கொஞ்சம் கெட்டியாக மாறும். ஸோ அதனால் எப்போவுமே கேசரி வந்து எந்த கேசரி பண்ணாலுமே அந்த ஒரு கொதி, அதாவது அந்த பபிள்ஸ் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா டைம் ஆக ஆக இது வந்து இருக்கும், அதனால தான் அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணுறது. அவ்வளோதான், நம்மளுடைய பைனாப்பிள் கேசரி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேசரினாலே பிடிக்காதவங்க யாருமே கிடையாது, எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு பிடிச்ச ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கேசரி, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதாவது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா அடுத்த ஸ்பூன் சாப்பிடும் போல இருக்கும். ஸோ அந்தளவு இருந்த டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.